நாம் சிந்தித்துப் பார்ப்போம். இந்தியா உலகின் மிக வேகமான ரயில்களை கொண்டிருந்தால் என்ன ஆகும்? இப்போ உலகத்தில வேகமான ரயில்னா சிங்கப்பூர், சீனா, ஜப்பான் மாதிரி நாடுகள நாம சொல்றோம். சீனாவின் மேக்லெவ் ரயில் 1 மணி நேரத்துல 460 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. ஜப்பானில் ஷிங்கன்சேன் ரயில் 360 கிமி வேகத்துல ஓடுது. இந்த மாதிரி ரயில்கள் இந்தியாவில இருந்தா நமக்கு ஏற்படும் மாற்றங்கள் ரொம்ப பெரியது. மும்பையில இருந்து டெல்லி போறதுக்கே இப்போ 15 மணி நேரம் கம்பீரமா ஆகுது. அதே பாதைய ஒரு ஹை ஸ்பீட் புல்லட் ட்ரெயின் எடுத்தா 3 மணி நேரத்துல போயிடுவோம். அதனால வீணான நேர செலவு குறையும். பயணிகள் அதிகமா பயணிக்க ஆரம்பிப்பாங்க. வேலைக்கு போறதுல, வியாபாரம் பண்றதுல எல்லாத்துலயும் புரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கும். நம்ம நாட்டுல லாரி, பஸ், டிரைவர் டிராபிக் அதிகமா இருக்கு. இந்த ஹை ஸ்பீடு ரயில்கள் வந்தா ரோடு மேல போற வர்த்தகமும் சுற்றுச்சூழலும் குறையும். அதிகமான மக்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்க்கு மாறுவாங்க. அதனால கார்பன் எமிஷனும் குறையும். பசுமை இந்தியா உருவாகும். இப்ப பாருங்க, ஒரு சென்னை பெங்களூர் பயணத்தை எடுத்துக்கோங்க. 5 மணி நேரம் பிடிக்குது. ஆனா அந்த இடத்துல 300 கிமி வேகத்துல புல்லட் ட்ரெயின் ஓடுனா அதே இடத்துல 1.5 மணி நேரத்துல போயிடுவோம். இது மாதிரி பாதைகள் பல வகை நிதி வளர்ச்சிக்கு வாய்ப்பளிக்கும். இது மாதிரியான ரயில்கள் இருந்தா இந்தியா முழுக்க உள்ள நகரங்கள் இணைக்கப்படும். ஒரு டெல்லியில இருந்து கோல்கத்தா வரணும்னா எப்பவும் விமானம் தான். ஆனா 500 கிமி வேகம்னா அது கூட ரயில்ல முடியும். விமான பயண செலவுகளும் குறையும். இதனால இடைவெளிக்குள்ள நகர் வளர்ச்சியும் அதிகரிக்கும். டியர் 2, டியர் 3 சிட்டிஸ்க்கே வேலை வாய்ப்பு வரும். சென்னை, கோயம்பாட்டோரே, மதுரை எல்லா இடங்களும் ஓரளவு ஸ்மார்ட் சிட்டி மாதிரி வளர்ந்துவிடும். மேலும் இது ஒரு பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு வாய்ப்பளிக்கும். ரயில் உற்பத்தி, சிக்னலிங் சிஸ்டம்ஸ், ட்ரெயின் என்ஜினியரிங் எல்லாத்துலயும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். ரயில் இன்ஃப்ரா, மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமேஷன் எல்லாமே பேரலலா வளர ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான மேம்பாட்டுக்கு வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகள் அதிகரிக்கும். ஜப்பான் மாதிரி நாடுகள் லாங் டெர்ம் ப்ராஜெக்ட்ஸுக்கு ஆதரவளிக்கிறாங்க. இந்தியா அதை நன்கு பயன்படுத்தினா புல்லட் ட்ரெயின்ஸ் மட்டும் இல்ல, மேக்லெவ், ஈவன் ஹைப்பர் லூப் மாதிரியான கான்செப்ட்ஸ் கூட இந்தியாவில நாள வரலாம். ஆனா அதுக்கு முன் நமக்கு தேவையானது அரசாங்கம், தனியார் முதலீடு, பொதுமக்கள் ஒத்துழைப்பு மற்றும் தெளிவான திட்டமிடல். காரணம், இப்படி ஒரு திட்டம் பண்ணணும்னா பில்லியன் டாலர் செலவாகும். அதனால தான் தற்போது இந்தியா ஸ்டெப் பை ஸ்டெப்பை தான் இதை முன்னெடுக்குது. வந்தே பாரத் ரயில்கள் ஒரு நல்ல முன்னேற்றம். ஆனா அவை ஃபுல் புல்லட் ஸ்பீட்ல இல்ல. 160 கிமி வேகத்துக்கு தான் போகுது. அதை விட அதிகமா போக புல்லட் டெடிகேட்டட் காரிடர் வேண்டும். அதுக்கான உள்கட்டமைப்பு வேண்டும். இந்தியா முழுக்க அப்படி ஒரு ஹை ஸ்பீட் நெட்வொர்க் இருந்தா நம்ம நாடு 15 ஆண்டுகளுக்குள் ஏசியாவை களஞ்சியமாக மாற்ற முடியும். பயண நேரம், வர்த்தகம், வேலைவாய்ப்பு, சுற்றுச்சூழல் எல்லாத்துலயும் இந்தியா ஒரு புதிய மாற்றத்தை காணும். இது யோசனையா இருக்கலாம், ஆனா நாளைக்கு யதார்த்தமா மாறும். காரணம், வளர்ச்சி வேகமா நடக்குது. கேள்வி, நாம் தயாரா? நாம் இதை எதிர்பார்க்கிறோமா? நன்றி நண்பர்களே.